ஒரு ஜாதகம் திறக்கும் பொழுது 4 மூலையில செவ்வாயை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு செவ்வாய் வந்து எவ்வளோ நிறை கொண்டது, செவ்வாயுடைய வேலை என்னன்னு போட்டு அதில் டாட் போட்டு குடும்பத்தை பிரிப்பது கல்யாணத்தை தடுப்பதுன்னு போட்டு சொல்லுவான். ஆமாம், அவங்க அப்போ செவ்வாய் வேலை வந்து கல்யாணத்தை தடுக்க. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறப்ப முதல்ல எடுத்துன்னு ஏதாச்சும் கிரகம் சேர்ந்துருக்கான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அதுதான் புதிய பலன்களை சொல்ல போகுது. அப்போ 3 கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை, குருவை செவ்வாய் பார்த்தா தோஷம் இல்லை, சந்திரனோட சேர்ந்து இருந்தால் தோஷம் இல்லை, சந்திரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை, ராகு எதுவோட செவ்வாய் சேர்ந்தால் தோஷம் இல்லை, சந்திரனுடைய வீட்டில் 8வது வீடாகவோ சூரியனுடைய வீட்டில் 4வது வீடாக இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் 28 விதிவிலக்கு கொடுத்து 500 பேரை நம்ம லைனில் நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சரி நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி 2 பேரை உட்கார வச்ச மாதிரி அப்போ அதே ஜாதத்திலேயே சுக்கிரன் இருக்கு, சுக்கிரன் புதன் இருக்கு இல்லைங்களா. சுக்கிரன் சூரியனோட சேரும்பொழுது இந்த அம்மா இந்த ஆளுடைய ஒய்ஃப் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்போ போட்டு டார்ச்சர் பண்ணும் அந்த பொம்பளை அப்படின்னு. அதோடைய செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா இதை வந்து சேர்க்கைன்னு சொல்றாங்க. இதைத்தான் யோகா பாப்பா ஜோசியம் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறது. நான் வந்து அதனுடைய ஃபண்டமெண்டல் என்னன்னு சொல்றேன். ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே இப்போ நீங்க வந்து ஒரு கிளி ஜோசியிட்ட போறீங்க. இப்போ லேட்டஸ்டா கூட ஸ்டாலின் எலி ஜோசியம் பார்த்தாங்க. இப்போ அவர்கிட்ட போனோடனே அந்த எலி என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வெளியே வந்து எதையோ ஒன்று கையில் எடுத்து கொடுத்துட்டு போச்சு. சுடுகாட்டு காளி வந்துச்சுன்னு அவர் சொன்னார். அப்போ அவர் ஏதோ ஒரு லீடு கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்போ அந்த லீடு யார் கொடுத்தானா எலி கொடுத்துச்சு. அவர் ஏதாச்சும் பேசணும் இல்லைங்களா, எதிர்த்து உட்காந்துருக்கா யாரும் தெரியாது, ஆனால் கேட்குற கேள்வி என்ன தெரியாது, நம்மளுக்கு லீடு வேணும் இல்லைங்களா. அப்போ அந்த கார்டு எடுக்கிறோம், அந்த கார்டு எடுத்து உள்ள என்ன இருக்கோ அதுக்கு ஒரு கதை சொல்கிறோம். அப்போ ஜாதகத்தை திறக்கிறோம், அதுக்குள்ள ஒரு லீடு வேணும் இல்லைங்களா. அப்போ இந்த ஜாதகம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. 3 ஸ்டெப்பில் வந்து இந்த ஜாதக ஸ்கந்தம்னு சொல்லி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்திலே ஃபர்ஸ்ட் 2வது பிரிவில் 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. ஒன்று ஜாதக ஸ்கந்தத்தில், ஒன்று கோரா, ஒன்று தாஜிகம். ஓகேங்களா. ஹோரா அப்படிங்கிறது ஜாதகத்தில் என்ன இருக்குது. இப்போ என் ஜாதகத்தில் என்ன இருக்குது, நான் வந்து பிச்சை எடுப்பேனா இல்லை கோடீஸ்வரன் ஆகணும், இல்லை ஒரு கல்யாணம் பண்ணுவேனா 2 கல்யாணம் பண்ணுவேனா, பிள்ளை பிறக்குமா பிறக்காதா, என்கிட்ட காசு இருக்குமா இருக்காதான்னு சொல்லி என்னுடைய ஹோல் லைஃப்பை அப்படி சொல்லும். இதில் காசு இருக்கும் இருக்காது, இல்லைனா எனக்கு 1 கல்யாணம் 4 கல்யாணம் 5 கல்யாணம் ஆகும், இல்லைனா நான் அப்படி ஆயிடுவேன் சொல்கிறத இது எப்போ நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ரூல். ஆனால் நடக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த ஹோராங்கக்கூடிய ஜாதகத்தில் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று ஜாதகருடைய ஒவ்வொரு கிரகங்களும் என்ன வேல்யூவில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யார் யாரோட சேர்ந்துருக்கு. அப்போ வேல்யூவை வந்து பலம்ன்ற வார்த்தையில் குறிப்பிடுறாங்க, சேர்க்கையை வந்து யோகம்னு குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே ஜாதகத்தில் கூடிய கிரக பலம், அடுத்து கிரக சேர்க்கை யோக பலம்னு சொல்றாங்க. இந்த 2ம் தான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலம். அப்போ ஒரு மனிதனுடைய ஹேபிட் எப்படி, அவனோட வாழ்க்கை எப்படின்னு சொல்றதுக்கும் பலமும், இவனை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் எப்படின்னு சொல்றதுக்கு யோகமும். அடுத்து 3வது சொல்லப்படக்கூடிய தாஜிகம் என்பது இவனுக்கு எப்பப்ப என்ன நடக்கும்னு சொல்றது வந்து கோச்சாரத்தை வச்சு சிலர் சொல்றாங்க, சிலர் வந்து தசாபுத்திகள் சொல்றாங்க. அப்ப இந்த கிரகங்கள் சேர்க்கை என்பது முதல்ல இருக்கக்கூடிய கோரால 2வது பிரிவு சேர்க்கை, கிரக சேர்க்கை. அப்போ ஒரு ஜோசியர்கிட்ட போறோம், நானும் இன்னொரு ஜோசியரும் பேசிட்டு இருக்கோம். நாங்க எங்க 2 பேத்துக்குள்ள மெயினா என்ன பேசுவோம்னா அந்த ஜாதத்துல சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன சேர்ந்திருக்குன்னு கேட்போம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு லீடு. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறப்ப முதல்ல எடுத்துன்னு ஏதாச்சும் கிரகம் சேர்ந்திருக்கான்னு தான் பார்க்கணும். ஏன்னா அதுதான் புதிய பலன்களை சொல்ல போகுது. அப்போ 3 கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா 3 புதிய பண்புகள் அவருக்கு இருக்க போகுது. அப்போ ஒரு ஜாதகம் திறக்கிறோம், ஒரு 5 கிரகம் சேர்ந்துருக்குன்னு என்ன அர்த்தம்னா 5 புதிய பண்புகள் இருக்கும். அவருக்கு ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சேர்ந்தா அது பற்றிய நாலேஜ் இருக்கும். ஒரு ஜாதகம் திறக்கிறோம், ஒரு 2 கிரகம் சேர்ந்துருக்குன்னா அந்த 2 கிரகத்தோட நாலேஜ் அவருக்கு இருக்கும். ஒரு ஜாதகம் திறக்கிறோம், ஒரு 5 கிரகம் சேர்ந்துருக்குன்னா என்ன அர்த்தம், அப்போ 5 கிரகத்தோட நாலேஜ் இருக்கும். அப்போ ஒருத்தனுக்கு நிறைய நாலேஜ் இருந்தால் அவன் என்னவா இருப்பான்னா ஒன்றுக்கு உதவாமல் இருப்பான் இல்லைங்களா. அதனால வந்து நிறைய கிரகங்கள் ஒரு கட்டத்தில் சேர்ந்துச்சுன்னா அவன் நிறைய இந்த ஐடியா மணின்னு ஒரு படத்தில் வருவார் பாருங்க, கவுண்டமணி மாதிரி, அந்த மாதிரி வாயா பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு வேளை நடக்காது. ஆனால் தெரியும், எல்லாத்துலேயும் விட்டு தெரியும். இந்த நிறைய கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் சேர்ந்துச்சுன்னா வாயிலே வடை சுடுறது, நிறைய பேச்சு பேசுறது, எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேசுறது நிறைய கிரகங்கள் இருக்குது. அப்போ ஒரு ஜாதத்தில் 3 கிரகங்கள் சேர்ந்துட்டா, 4 கிரகங்கள் சேர்ந்துட்டா, அப்போ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, ஒரு ஜாதத்தை திறக்கிறீங்க 3 கிரகத்துக்கு மேலே ஏதாச்சும் கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த ஆளுக்கு பலனை ரொம்ப சீரியஸாக சொல்லாதீங்க. நீங்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டார் இருந்தாலும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக எல்லாம் நீங்கள் பண விஷயமா வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பணம்லாம் நம்மளுக்கு மேட்டர் இல்லை சார், நம்ம நினச்சா போனால் முடிச்சுட்டு வந்துடுவோம் சார், போகிறது இல்லை பிடிக்கிறது இல்லை அப்படின்னு. எல்லாம் முடிச்சுட்டு என்ன விஷயமா சார் வந்தாங்க, கொஞ்சம் பணம் ஒன்று வரணும் அதுக்கு தான் வந்தேன்னு இப்படி தான் பேசுவார் அவர். அதனால் அவருக்கு பலன் சொல்லாமல் நீங்களே கேட்டுடலான்ற மாதிரி சொல்லுவேன். அப்போ நிறைய கிரகங்கள் சேர்ந்துருக்கும் பொழுது நிறைய நாலேஜை கொடுக்கும், ஆனால் எல்லாம் அறகுறையாக கொடுக்கும். அப்போ அது என்ன கிரகம்ன்றதை பொறுத்து நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு
சூரியன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு. இந்த 3 ஒரு கட்டத்தில் சேர்ந்துருக்குன்னு வைங்களேன். சூரியன் என்பது தந்தை. அப்ப தந்தையுடைய குணம் வந்து சுக்கிரனை போல இருக்கும். சுக்கிரனை போல இருக்கும் அப்படின்னா அழகு, ஆடம்பரமா இருக்கும்னு நினைக்கிறது, இளமையா இருக்கிறது, பணத்து மேல ஆசைப்படுறது. புதன்கிறது வந்து இளமை. அப்ப தன்னை வந்து இளமையா காட்டிக்கிறது, டிஷர்ட் போட்டுக்கிறது, 70 வயசுக்கு மேலே டிஷர்ட் போட்டு தாத்தா சுத்துவார். இந்த மாதிரி இருக்கலாம். சூரியன் புதன் அவங்க அப்ப பையன் ஜாதத்துல சேர்ந்திருக்கும். அப்ப தந்தை எனப்படக்கூடிய ஒரு கேரக்டரோட இந்த 2 கிரகங்களும் சேரும்பொழுது என்ன குணங்கள் வரும் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றதுக்கு இந்த கிரகங்களுடைய கூட்டு இருக்கு. அப்போ அதே ஜாதத்திலேயே சுக்கிரன் இருக்கு, சுக்கிரன் புதன் இருக்கு இல்லைங்களா. சுக்கிரன் சூரியனோட சேரும்பொழுது நாமனா இந்த அம்மா இந்த ஆளுடைய ஒய்ஃப் தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்போ போட்டு டார்ச்சர் பண்ண அந்த பொம்பளை அப்படின்னு. அதோடய செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா வாயிலே திட்டியே கொலை பண்ணிடுன்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது. அப்போ ஒரு ஜாதத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்துருக்குன்னா அவங்க பொண்டாட்டி அவளை ஈஸியாக அவனை நிம்மதியாக வாழ விடாது, போட்டு டார்ச்சர் பண்ணிடும் அப்படின்னு. அப்போ என்னன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் சேரும் பொழுது எப்படி சேரும், எப்படி இந்த கிரகத்தினுடைய குணங்களை சேர்த்து சொல்லணும். அப்படிதான் வந்து எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்றோம். அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பேச முடியும். அப்ப சனியோட சேர்ந்த கிரகங்கள் இந்த ஜாதகருடைய தொழிலை பற்றி கூறும். புதனுடைய சேர்ந்த கிரகங்கள் இந்த ஜாதகருடைய புத்திசாலித்தனத்தை பற்றி கூறும். சந்திரனுடைய சேர்ந்த கிரகங்கள் ஜாதகருடைய சிந்தனைகளை பற்றி கூறும். இது மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நிறைய கொடுக்கலாம். அப்ப கிரகங்கள் சேர்க்கை என்பது புதிய புதிய பலன்களை சொல்வதற்கு உதவும் அப்படிங்கிறத பார்க்கணும். சுக்கிரன் வந்து பொதுவா ஹாப்பியை கொடுக்கணும்னு நம்புறாங்க இல்லைங்களா. அப்ப குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்காகன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு 10 வயசுக்கு கீழே உள்ள வரக்கூடிய சுக்கிரன் வந்து குடும்பத்தை கெடுத்துரும்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. ஒருவேளை அந்த பையன் வந்து குட்டி சுக்கிரன்றப்போ ஒரு சுக்கிரன் தசை வந்து 20 வருஷம் நடக்குது. ஒரு பையனுக்கு ஒரு 20 வயசுக்குள்ள சுக்கிர தசை வந்துச்சுன்னா அவன் எல்லா ஆட்டமும் ஆடுவான்றதுனால குடும்பத்தை இவனை வச்சு குடும்பம் நடத்த முடியாதுன்ற மாதிரி வேணா சொல்லிக்கலாமே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை. எந்த சுக்கிரன் எந்த கிரகமும் உங்களுக்கு தசாவோ புத்தியோ நடந்துச்சுன்னா அதனுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் செய்யும். அப்போ வந்து குட்டி சுக்கிரன்ல எத்தனை வயசுல சுக்கிரன் வந்தாலும் அதனுடைய டேமேஜை கொடுக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு சின்ன வயசுல அவனுக்கு ஆர்வம், அலாதி, சபலம், புத்தி எல்லாத்தையும் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், நான் பிறந்தது இதுக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு படத்துல ரஜினி சொன்ன மாதிரி போடா வாழ்க்கை வந்தா பாத்துக்கலாம் போடான்றவன் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணுன்ற ஃபீல் வரும். இதே ஒரு 50 வயசுல அவனுக்கு சுக்கிரதசை வந்துச்சுன்னா காசுக்கு மேலே ஆர்வம் வரும், அதை நோக்கியே ஓடுவான், பொண்டாட்டியோட சண்டை வந்து பிரிஞ்சிருவான். இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ என்னன்னா வயதுக்கு ஏற்றார் போல அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்களே தவிர குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு எடுக்குன்றதெல்லாம் பொய் அதெல்லாம். சரிங்களா. அப்ப எந்த வயசுல என்ன தசா வந்தாலும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் உள்ள தசாக்கள் தான் அவனை வழி நடத்துதுன்னு நம்புறாங்க. இல்ல அப்படி இல்ல. அதே மாதிரி அந்த ஜாதத்துல கூடிய தசா, அந்த தசாநாதன் எந்த ராசியில உட்கார்ந்துருக்காரு, எத்தனாவது பாகத்துல உட்கார்ந்து, யாரால் பார்க்கப்படுகிறார், யாருடைய சாரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சு பலன்கள்லாம் மாறும் நம்புறாங்க, ஜோசிகரால் நம்புறாங்க. அப்படிலாம் உண்மை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல என்ன தசா நடக்குதுன்னு தெரியல, படிச்சிருக்கீங்க. பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு என்ன தசா நடந்தா 12th படிக்கும்? அப்ப உலகத்துல தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பேருக்கும் என்ன தசை நடந்தாலும் அவனுக்கு 18-17 வயசுல 12th படிப்பான் இல்லைங்களா. அப்ப எங்க தசாவை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்ப எத்தனை வயசுல கல்யாணம் ஆகும்? இவருக்கு வந்து சுக்கிர தசை நடக்குது, இவருக்கு 70 வயசுலாம் கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்ப காமனா 25-35 கல்யாணம் ஆகும். சரிங்களா. அதனாலதான் நான் வந்து ஒரு தடவை ஃபேஸ்புக்ல என்ன போட்டிருக்கேன்னா என்ன தசால பிறந்தவங்களுக்கு என்ன தசால கல்யாணம் நடக்கும்னு போட்டிருந்தேன். இது நிறைய பேர் இது எப்படி கண்டுபிடிச்சிங்க, நாங்கள் பாரு 25-35 வயசு வரைக்கும் போட்டு விட்டுருக்கேன் இல்லைங்களா. இந்த தசை பிறந்தா இந்த தசையில 25 வயசு வரும்னா அதை கணக்கு பண்ணி போட்டு விட்டுருக்கேன். அப்ப ஜோசியம் என்பது இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா யோசிக்க தேவையில்லை. அப்ப என்ன தசா நடந்தாலும் என்ன நடந்தாலும் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு எடுக்குன்றதெல்லாம் சும்மா அதாவது கிளவிகள் சொல்லக்கூடிய பழமொழி. ஊர்ல வந்து இந்த சொலவடைன்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னுவாங்க. வீட்டுல தவிட்டு பானையே இருக்காது, எங்க தங்கம் வருது. அப்ப சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்ற மாதிரி இது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 சொலவடைகளும் இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ப தேவையில்லை. ஓகே சார். அதே மாதிரி திருமண தடைக்கு செவ்வாய் தோஷமும் ஒரு முக்கிய இப்போ நிறைய ஃபர்ஸ்ட் இருந்து ஓடிட்டு இருக்கு, ஒரு ட்ரோல் மாதிரி ஓடிட்டு இருக்கு. செவ்வாய் வந்து உள்ள என்னென்ன வாயுக்கள் இருக்கு, செவ்வாய் வந்து எவ்வளோ நிறை கொண்டது, செவ்வாயுடைய வேலை என்னன்னு போட்டு அதில் டாட் போட்டு குடும்பத்தை பிரிப்பது, கல்யாணத்தை தடுப்பதுன்னு போட்டு சொல்லுவான். ஆமாம், அவங்க செவ்வாய் வேலை வந்து கல்யாணத்தை தடுக்க, அது பொய்யுங்க. நான் நிறைய இடங்கள்ல சொல்லிக்கிறேன். செவ்வாய் என்பது ரத்தத்தை குறிப்பிடுவது. இப்போ பொதுவாக வந்து இப்போ இணை சேருதல் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்குள்ள அந்த இன்டிமேசி அப்படிங்கிறதுல நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். பொதுவாக இது வந்து ஒரு காலத்தில் 3 கல்யாணம் 4 கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் வரும், யாரை சேர்த்தா வரும்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்கு. அந்த லாஜிக்ல ஒரு காலத்துல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க இந்த இடத்துல செவ்வாய் இருக்கவங்க கூட சேருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இன்ஃபெக்ஷன் வந்து தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவ இது வந்துருச்சு. சின்ன சின்ன விஷயம் எல்லாருமே போவாங்க, யாருக்கும் தெரியாது. நிறைய பேர் கல்யாணம் பண்ணே போவாங்க, எனக்கு இன்ஃபெக்ஷனா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்குன்னு போவாங்க. அதை இப்போ மெடிக்கல் வந்துருச்சு. அந்த காலத்தில் அதுக்கு தகுந்த மெடிக்கல் வந்திருக்கும். ஆனால் இதை ஜோசிக்காரங்க எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொல்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் இதே மாதிரி 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கவங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆதி நூல்கள்ல இல்ல, பாதி நூல்கள்ல தான் வந்துச்சு. இப்ப காளிதாசர்ன்றவர் தான் வந்து திருமண பொருத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால தான் அந்த திருமண பொருத்தமே நம்ம ஊருக்குள்ள வருது. அதோட சேர்த்து இந்த செவ்வாய் தோஷங்களும் வருது. செவ்வாய் தோஷத்தை அங்காரக தோஷம்னு புக்ல எழுதியிருக்காங்க. பழைய நூல்கள் இல்ல, ஒரு 40 வருஷம் நூல்கள்ல இருக்கு. அந்த அங்காரக தோஷத்துல லக்னத்துக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தாலும் தோஷம், சுக்கிரனுக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தாலும் தோஷம், சந்திரனுக்கு 2 4 7 அப்ப எல்லாருக்குமே தோஷம் இருக்குன்ட்டான். அவன் என்ன சொல்றான்னா புதனுடைய வீடுல இருந்தா மட்டும் தோஷம் அதிகம், சுக்கிரனுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்ல, செவ்வாய் வீட்டுல செவ்வாய் வீட்டு தோஷம் தான் தோஷம் இல்ல, குருவுடைய வீட்டுல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்ல, குருவை செவ்வாய் பார்த்தா தோஷம் இல்ல, சந்திரனோட சேர்ந்து இருந்தா தோஷம் இல்ல, சந்திரனுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்ல, ராகு கேதுவோட செவ்வாய் சேர்ந்தா தோஷம் இல்ல, சந்திரனுடைய வீட்டுல 8வது வீடாகவோ சூரியனுடைய வீட்டுல 4வது வீடாக இருந்தா தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்தம் 28 விதிவிலக்கு கொடுத்து 500 பேரை நம்ம லைன்ல நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி சரி நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி 2 பேரை உட்கார வச்ச மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணா கடைசியில் ஒருத்தன் சிக்குவான். அவனுக்கும் பரிகாரம் செய்ய சொல்லி எதையாச்சும் ஒரு கோயிலுக்கு போக சொல்லி ஃபில்டர் பண்ணுவாங்க. இதனால எந்த ஒரு இல்லை. இது வந்து ஆதி காலத்தில் அதை பேசிக்காக கிரியேட் பண்ணவங்க ஏதோ ஒரு இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தமாக. ஏன்னா மேக்ஸிமம் வந்து சமூகத்தில் இந்த இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த நிற்காம மாதவிடாய்கள் போகிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷனால வருது. இது வந்து சமூகத்துக்கு தெரியாது. அப்போ இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்துடக்கூடாது, இந்த தொற்றுகள் வரக்கூடாதுன்றத பேஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம். இப்போ அதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு. இப்போ சமூகமே விழிப்புணர்வுக்கு வந்துருச்சு, எல்லாம் மெடிக்கல் அதிகமாயிருச்சுன்றப்ப இதை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் வந்து ரத்த ரீதியான பிரச்சனை, பிளட் குரூப்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்க. அப்பெல்லாம் பிளட் குரூப் நான் வேணா எழுதி கொடுக்குறேன், எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தை வச்சு பிளட் குரூப்லாம் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா எதையாச்சும் ஒன்று கதை விடுவாங்க. இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை போய் கேளுங்களேன். இப்போ ஆன்மீக சேனல் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்து இப்போ கடவுள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள் பார்த்தது இல்லை சார், கடவுள் கேள்விப்பட்டேன். என்ன மாதிரி கடவுள் கேள்விப்பட்டிருக்கீங்க? கரெக்டாக சொல்லியிருக்காங்களா இவங்க தான் கடவுள்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டேன்னா அதானே. இப்போ உங்களுக்கு டீனர் எங்கே இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? டிநகர்ல சென்னையில இருக்கு. இல்லைன்னா ஒரு கார் எப்படி இருக்கும், காரணம் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்க. கடவுள்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆளுக்கு ஒரு டிஸ்கிரைப் கொடுத்துருப்பான் இல்லைங்களா? அப்போ இது ஏன்னா அவனும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்த்ததில்ல, நம்மளா உருட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான்ற மாதிரி இந்த இதில் யாருமே பார்த்ததில்ல. இது பார்க்காததுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கதை சொல்லுவான். ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் கடவுள்னா என்ன, கடவுளை உள்முகமாக பார்க்கணும்னா உள்முகம் எப்படா பார்ப்பேன்னு கேட்டேன். அது வந்து எவனோ பேசுறது அப்படியே கேட்டு ஒடியாந்துக்கிட்டு உட்காந்துட்டு உள் கடந்து உள்முகமாக பார்க்கணும், உள்ள திருப்பணும் பார்வையா, உள்ள பார்வை எப்படி திருப்பணும், இந்த குண்டை எப்படி திருப்புறதா இல்லைங்களா? அப்ப என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டதோ இல்லை கேட்டதையோ பேசுறாங்க. அதுபோல் இந்த ஜோசியத்துல கேட்டதை பேசக்கூடிய ரூல்ஸ் நிறைய இருக்குது, லாஜிக் புரியாம. அப்ப லாஜிக் புரியாம அவங்க சொன்னதை அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சுட்டு பண்றாங்க. இப்போ கோயில்கள்ல பெரிய பெரிய சில சிற்பங்கள்லாம் இருக்குது. நான் சொல்றது இந்த ஒருத்தர் சொன்னார அசிங்கமான சிற்பம்லாம் நான் சொல்லல, எல்லா சிற்பங்களும் இருக்குது. அதுல பாம்பு போற மாதிரி இருக்குது, சக்கரங்கள் இருக்குது, 7 இருக்குது. இதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னா செதுக்கணும்னுக்கும் தெரியாது இல்லைங்களா? யாரோ ஒருத்தவங்க சொல்லி செதுக்கிருக்கிறான். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, யாரோ என்னுடைய முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க, செதுக்க சொன்னாங்க. இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணி வரனால யாருக்குமே இந்த டீட்டெயில் தெரியாது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பேசின அப்போ ஒருத்தட்ட விவேகானந்தர் வந்து கூட்டத்தில் பேசுறப்ப கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கேட்குறான், எனக்கு கடவுளை நீங்க காட்ட முடியுமான்னு கேட்குறான். அப்போ விவேகானந்தர் ஒண்ணுமே சொல்ல, என்ன சொல்லியிருப்பாரு? கடவுளை சொல்லியிருப்பாரு இல்லையா? கடவுள் எப்படிப்பட்ட நம்ம உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து தெரியாதுன்னு சொல்ல போறது இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதாவது சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ கடவுள் நீங்க ஒன்று நம்புறதை சொல்லுவீங்க, ஏதோ ஒன்று நம்பிக்கை சொல்லுவீங்க. விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, அப்படியே அந்த பக்கம் இருந்து நினைச்சு இந்த பக்கம் வந்துரு, என் பின்னால நின்று வா, நம்ம டிராவல் ஆரம்பிப்போம், நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன், என் கூட வா, நம்ம 2 பேரும் தேடுவோம், வீட்டில் உட்காந்து தேட முடியாதுன்ற மாதிரி. இதுதான் உண்மை. அப்போ எதையுமே ஓப்பன் பண்ணி பேசணும். அதனாலதான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, இப்படி பார்க்குறோம், இந்த இடத்துல எல்லாம் முடி முளைச்சிருக்கு இல்லைங்களா, உள்ள ஏன் முடி முளைக்கல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு கடவுள் எப்படி உற்பத்தி பண்றாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த இடத்துல எதுக்கு முடி முளைச்சிருக்கு, புருவம் எதுக்கு இருக்கு தெரியலையே. தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, புருவம் ஏன் முளைச்சிச்சுன்னு கண்டுபிடிங்க, நீங்களே யோசிங்க, தப்பா யோசிங்க. அப்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்டு வாங்க, உங்களுக்கு கடவுளை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. அப்ப என்னன்னா இது மாதிரி கேள்வி கேட்பது ஜோசியத்திலையும் ஆடல. ஏன்னா இந்த ஜோசியத்துக்குள்ள வரவங்கள ஆன்மீகம் சார்ந்து வரவங்க தான் வராங்க. அப்ப இதையும் நம்புறாங்க, நம்பிட்டு அப்படியே சொல்றாங்களே தவிர இந்த மாதிரி செவ்வாய் தோஷம், இந்த தோஷங்கள், ராகு கேது தோஷம்னா பாம்பு தோஷங்கிறான். அப்ப பாம்பை எதுக்கு அவங்க உபமானப்படுத்துனாங்க அப்படின்னா, ராகு கேதுன்னு சொன்னா உங்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது ஒரு காலத்துல. ஏன் புரியாது அப்படின்னா, இப்ப சந்திரன் எங்க இருக்கு, சந்திரன் என்ன படிச்சிருக்கோம், சந்திரன் துணைக்கோள், பூமியினுடைய துணைக்கோள் சந்திரன். அது எங்க இருக்கும், எப்படி இருக்கும் உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? பூமியை சுத்திக்கிட்டு இருக்கு. இதையே வந்து உங்க பாட்டிட்டு கிட்ட இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க, அவங்களால இமேஜின் பண்ண தெரியாது. வானத்துல கிரகங்கள் இருக்குது, அதுல சந்திரன் வந்து சுத்தி வருது, பூமி சுத்தி வருது, நம்ம படம்லாம் போட்டிருக்கோம், வீடியோ, அவங்களுக்கு தெரியாது.
அப்ப அந்த காலத்துல அது பாம்பு மாதிரின்னு சொல்லிட்டான். அது கணக்கு புரியாதுனால அது பாம்பு மாதிரி. ஓகே. சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம குண்டலினி பாம்புன்னு சொல்றாங்க. முதுகு தண்டுக்கு நடுவுல இருக்குது, அது எந்திரிச்சுலாம் வரும், 7 சக்கரத்தை கடந்து வரலாம் சொல்றாங்க. புழு மாதிரி மண்புழு மாதிரி நோண்டி நோண்டி வரும்னு சொல்லலாம். அதெல்லாம் பொய். அது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஊமானப்படுத்துறப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா நேரடியாக ஊமானத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அது மாதிரி சொல்லப்பட்ட கதைகள் தான் இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம். இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லை. ஒரு ஜாதகத்தில் ராகு என்பது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை கெடுக்கும். குடும்ப பாவத்தில் இருந்தால் குடும்பத்தை கெடுக்கும்ன்ற நம்பிக்கை இருக்க தவிர அதுக்கு ஒருவேளை நீங்க குடும்பத்தை கெடுக்கும்னு நம்பியாச்சு. சரிங்களா? இப்போ வந்து தம் அடிச்சா த்ரோட் கேன்சர் வரும்னு சொல்றாங்க. அப்ப அது அப்ப தம் அடிச்சா வரும்னு தானே அர்த்தம். அப்ப பரிகாரம் ஏதாச்சும் ஒரு சாக்லேட் போட்டா வராதுன்ற மாதிரி அது வருமா வராதனா வரும். ஓகேங்களா? அது மாதிரி நம்மளா எதையாச்சும் ஒன்று காம்பளி அது கொடுத்து குழப்பி பண்றதுக்காக சொல்றேன். இதெல்லாம் புரியாததுனால தான். அப்ப ராகு கேது என்பது அது ஒரு நிழல் கிரகம். அது கால்குலேஷனுக்காக எடுக்கிறோம், அதுக்கு கெடுக்கும். செவ்வாய் என்பது ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம், சில இடத்துல இருந்தா கெடுக்கும். சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜாதகம் திறக்கும் பொழுது 4 மூலையில செவ்வாயை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு உடம்பு ரீதியா பிரச்சனை இருக்குது. ஒரு பெண் ஜாதகமா இருந்தா அவங்களுக்கு அனிமிக் இருக்கும், கண்டிப்பா பிசிஓடி ஃபைப்ராய்டு இருக்கும், குழந்தை பிறகுல பிரச்சனை வரும். ஆண் ஜாதகமா இருந்தா செவ்வாய் 4 முள்ள இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த மோர்டாலிட்டின்னு சொல்லப்படக்கூடிய விந்தணு நீந்தி செல்லக்கூடியது, தலை இல்லாம கால் இல்லாம வால் இல்லாம பிறக்கும், இல்லைன்னா கவுண்டிங் கம்மியா இருக்கும், இல்லைன்னா திக்கா இருக்கும், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும். அப்ப இந்த 4 மூலையில செவ்வாய் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தமாக நிறைய அனிமிக்கா வருது, கேரா வருது. அதே மாதிரி இந்த ஆம்பளைகளுக்கு வந்து கவுண்டிங் குறையிறது, கொலஸ்ட்ரால் அதிகமாக வருது, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் டவுன் ஆகுறது, ப்ரெஷர் ஓவர் ப்ரெஷர் ஆகுது. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் செவ்வாயினால் வருது. அந்த செவ்வாயினால வரதை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இங்கேருந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு பால் காவடி எடுத்தாலும் பன்னீர் காவடி எடுத்தாலும் செவ்வாயினால வரதும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான மருத்துவத்தையும் அதுக்கான உணவுகளையும் எடுத்துக்கணும். நிறைய ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் என்பது பியூரா செவ்வாய் இங்கே இருந்தால் நடக்குமே தவிர இது வந்து தோஷமாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. இது வந்து சிலருக்கு குடும்பத்தில் குழந்தை பிறப்பை டிஸ்டர்ப் பண்ணுது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர இது வந்து வேற மாதிரி ஒருத்தர் செவ்வாய் இருக்கவங்கள செவ்வாய் கட்டா தான் நல்லா இருப்பாங்க, நாங்களாம் செத்து போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க, தாலி பொறுத்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் பொய், அதெல்லாம் நம்ம தேவையில்லை.